Hey guys, welcome to my channel. என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா? இதுதான் மாங்காய் ரசம். இந்த சம்மர் சீசனில் கிடைக்கிற மாங்காவை வச்சு எப்படி மாங்காய் ரசம் செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாமா? மாங்காய் இங்கிலீஷில் மேங்கோன்னு சொல்லுவாங்க. கடுகு, சீரகம், மிளகு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, பெருங்காயம், தேவையான எண்ணெய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா மசஞ்சு வர அளவுக்கு வேகட்டும். பாத்தீங்களா, இது போல வேகட்டும். இப்போ இது ஆறின பிறகு அதில் இருக்க பல்ப்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது போல எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாம். இப்போ ரசம் கூட்டிடலாமா? அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி, வெங்காயம் வதங்கினதும் நல்லா தக்காளி சேர்த்துக்கலாம். அது மசிற அளவுக்கு வேகட்டும். ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மேங்கோ பல்ப்பை அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க. மிளகு சீரகம் தட்டிக்கலாம். தட்டின மிளகு சீரக பவுடரை அதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். கம கமன்னு வாசனைங்க. ரசம் கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சுட சுட மாங்காய் ரசம் ரெடி. சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாமா? டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அசத்துங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Trisha Mritti. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. Thanks for watching.